ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வாராகி அம்மனை எப்படி வழிபாடு செஞ்சா என்ன நல்லது நடக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். 21 நாள் வாராகி அம்மனை இப்படி வழிபாடு செய்தால் தீராத அவமானம் நீங்கும், எதிரிகளை வீழ்த்தி தலை நிமிர்ந்து வாழலாம். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கஷ்டம் எது தெரியுமா? அடுத்தவர்கள் முன்பு அவமானப்பட்டு தலை குனிந்து நிற்பது. அதுவும் செய்யாத தவறுக்கு கெட்ட பெயர் வாங்குவது. அனாவசியமாக நம் மீது யாராவது பழி போட்டு நம்மை அவமானப்படுத்தி விட்டால் அதை நம்மால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. உங்களுக்கும் இது போல பிரச்சனைகள் இருக்கிறதா? எதிரிகளால் நீங்கள் மிகவும் அவமானப்படுத்தப்பட்டு தலை குனிந்து நிற்கிறீர்களா? அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு இந்த நிலைமை நேர்ந்தால், உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் வாராகியின் பாதங்களை இப்படி பற்றி கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்திலிருந்து நிச்சயம் நீங்கள் வெளிவருவீர்கள். அவமானத்தை தீர்க்கும் வாராகி வழிபாடு. காலமும் நேரமும் சூழ்நிலையும் நமக்கு எப்போது அவப்பெயரை கொண்டு வந்து சேர்க்கும் என்று தெரியாது. எப்போது அவமானத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதும் தெரியாது. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நமக்கு எதிராக அமையும் பட்சத்தில் நமக்கு கெட்ட பெயர் வந்துவிடும். ஆனால் உண்மையிலேயே நம் பக்கம் நியாயம் இருக்கிறது என்றால், அந்த நியாயத்தை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்றால் நீங்கள் வாராகி அம்மனை 21 நாள் இப்படி வழிபாடு செய்யுங்கள். இந்த வழிபாட்டை வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடங்கலாம். தொடர்ந்து 21 முறை வாராகி அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும். தொடர்ந்து 21 நாட்கள் வழிபாடு செய்தாலும் பரவாயில்லை. வாரந்தோறும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை 21 வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்யலாம். 21 செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்யலாம். 21 ஞாயிற்றுக்கிழமை இப்படி கூட கணக்கு வைத்துக் கொண்டு வழிபாடு செய்யலாம். இந்த வழிபாட்டை மாலை 6:30 மணிக்கு மேல்தான் தொடங்க வேண்டும். பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்து விடுங்கள். வாராகியின் திருவுருவப்படம், சிலை எது இருந்தாலும் அந்த படத்திற்கோ இல்ல சிலைக்கோ பூக்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். இந்த வழிபாட்டிற்கு நித்திய கல்யாணி பூ மிக மிக சிறப்பு. நித்திய கல்யாணி பூக்களை வாங்கி அதை அம்பாளுக்கு சூட்டி விடுங்கள். உங்களுடைய வீட்டில் வாராகியின் திருவுருவப்படம் இல்லை என்றாலும் பரவாயில்லை. நீங்கள் ஏற்றி வைத்திருக்கும் விளக்கை வாராகியாக நினைத்து நித்திய கல்யாண செடி இலைக்கு மேலே ஒரு மண் அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்து விடுங்கள். வாராகிக்கு ஒரு நெய்வேத்தியம் வைக்க வேண்டும். கிழங்கு வகைகள் வைக்கலாம், அல்லது மாதுளம் பழம் வைக்கலாம், அல்லது ஒரு டம்ளர் பானகம் வைத்தாலும் சரிதான். உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கிறதோ அந்த நெய்வேத்தியத்தை வைத்துவிட்டு வாராகியை மனதார நினைத்து உங்கள் பிரச்சனையை வாராகி தாயிடம் சொல்லுங்கள். என் மேல் தவறு கிடையாது, ஆனால் இப்படிப்பட்ட பழி என் மேல் விழுந்து விட்டது, எனக்கு அவமானம் நேர்ந்து விட்டது, இதிலிருந்து நான் வெளிவர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய பிரச்சனை என்னவோ அதை வராகி அம்மனிடம் சொல்லுங்கள். உங்களுடைய தாயிடம் பிரச்சனையை சொன்னால் எது போல சொல்வீர்களோ அதே போல வாராகி அம்மாவிடம் பிரச்சனைகளை சொல்லி அந்த பிரச்சனையிலிருந்து என்னை எப்படியாவது காப்பாற்று தாயே என்று மனம் உருகி வேண்டி வாராகி அம்மனை 108 போற்றியில் படிக்கலாம். அல்லது ஓம் ஐம் க்ளம் சௌம் வாராகியே வசிய வசிய ஸ்வாகா இப்படி ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். 21 முறை இந்த முறைப்படி உங்களுடைய வழிபாட்டை நீங்கள் நிறைவு செய்துவிட்டால் நிச்சயமாக உங்கள் மீது விழுந்த அவதூறு பழி விலகும். உங்கள் மேல் பழி போட்டவர்களுக்கு தண்டனையை அம்பாள் கொடுக்க மாட்டார். அவர்களுக்கு எது சரி தவறு என்பதை புரிய வைப்பார். அதுதான் அம்பாளின் வேலை. ஆனால் உங்கள் பக்கம் நிஜமாக நியாயம் இருக்க வேண்டும். உங்கள் மனசாட்சிக்கு எதிராக நீங்கள் எதையும் செய்திருக்க கூடாது. அப்படி இருந்தால் மட்டுமே நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செய்யுங்கள். நிச்சயமாக வாராகி அம்மன் உங்கள் வழிபாட்டிற்கு நல்ல பலனை கொடுப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல ஆன்மீக பதிவுகளை நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.